நடிகர் விஷால் இப்போ ஹரி இயக்கத்தில் உருவான ரத்னம் படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவருக்கு ஜோடியா பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க. முக்கிய கேரக்டர்ல சமுத்திரக்கனி, யோகி பாபு உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பாடல் ஏற்கனவே வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வருது. இந்த படம் வருகிற ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி தியேட்டர்களையும் வெளியாக இருக்கு. படக்குழுவும் இப்போ இந்த படத்துக்கான ப்ரமோஷன் பணிகளில் ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில் நேற்று இந்த படத்தோட பிரஸ் மீட் சென்னையில் நடந்திருக்கு. அதில் நடிகர் விஷால், இயக்குனர் ஹரி உள்ளிட்டோர் கலந்துக்கிட்டாங்க. அந்த சமயம் விஷால் கிட்ட ஒரு டைம் நீங்க சின்ன தயாரிப்பாளர்கள் படம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ நீங்களே சிறு படங்களுக்கு ஆதரவு தர்றீங்கன்னு சொல்ல என்ன காரணம்னு கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பதில் சொன்ன விஷால், சிறு தயாரிப்பாளர்கள் யாரோட துணையும் அறிவுரையும் இல்லாமல் பணத்தை மட்டுமே வச்சு படம் பண்ணி பிரச்சனையில் சிக்குறாங்க. நானும் சின்ன படத்தை தயாரிச்சிருக்கேன். படம் வெளியாகும் போது ஜெயலலிதா அம்மா கைது செய்யப்பட்டாங்க. அந்த சமயம் எல்லா தியேட்டரையும் மூடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ என்னோட காசு 4 கோடி ரூபாய் போச்சு. அதனால தான் சிறு தயாரிப்பாளர்கள் சினிமாவுக்கு வரும்போது நல்லா யோசிச்சுட்டு வாங்கன்னு சொன்னதாக பேசியிருந்த விஷால், இப்போ சினிமாவுக்கு ரொம்ப தேவையான விஷயம் பொறுமை தான். பொறுமையா இருக்கும் இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் நிச்சயமா அடுத்த ஆண்டு ஜெயிப்பாங்கன்னு பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் சினிமா விமர்சகரும் பத்திரிகையாளருமான பைல்வான் ரங்கநாதன், மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு உள்ளிட்ட படங்கள் சின்ன படங்கள் தானே, அந்த படத்துல நல்ல கதை இருந்ததால படம் ஓடிச்சுன்னு கேள்வி கேட்டிருந்தாரு. உடனே விஷால், சத்தியமா அவரோட இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். பிரஸ் மீட் ஆரோக்கியமா தான் போய்கிட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு பொதுச் செயலாளர் மாதிரி பேச வச்சிடாதீங்க. அவரோட கேள்விக்கு நான் வெளியே பதில் சொல்லிக்கிறேன். இங்க வேணா வேற மாதிரி ஆகிடும்னு கோவத்துல பேசியிருந்தாரு. இவர் பேசின இந்த வீடியோ தான் இப்போ இணையத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.